வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மூன் கிச்சன். வாங்க, இன்றைக்கி மோர் குழம்பு பார்க்கலாம். மோர் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இதுதாங்க. அதுக்கு பேஸ் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா, ஒரு 3 தேங்காய் பத்தை, அதே மாதிரி 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் பச்சரிசி, 2 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அவ்வளோதாங்க. இது நம்ம ஊற வச்சு நல்லா அலசிட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதுதான் பேஸ். மோர் குழம்புக்கு முக்கியமான ஒரு கலவைன்னா இதுதான். இதை நம்ம வச்சுட்டு பார்க்கலாம். மோர் குழம்பு இன்றைக்கி சவுச்சவு போட்டு தாங்க சேர்ப்போம். நல்லா சவுச்சவு கட் பண்ணி வச்சுருக்கோம். சவுச்சவு இது மோர் குழம்புக்கு வேண்டிய பொருட்களும் அரைச்சாச்சு எல்லாம். மோர் குழம்புக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். மோர் குழம்புக்கு கலர் கூட்டுறதே மஞ்சள் தூள் தான். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பெருங்காயம் முக்கியமாக தேவை. வச்சு நல்லா காஞ்சோடனே நம்ம இந்த கடுகும் பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் கடுகு, இதில் 3 காஞ்ச மிளகாய். நல்லா பொரிய ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு 4 வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு டேஸ்ட் கொடுக்கும். காய்கறி, ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நம்ம எப்பயும் மோர் குழம்புல ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். காய்கறின்னு பார்த்திங்கன்னா சவுச்சவு போட்டுட்டோம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சவுச்சவு நல்லா வதங்கட்டும். ஒரு தக்காளியும் சவுச்சவும் போட்டாச்சு. நல்லா ஒரு அரைவேக்கடை நல்லா வதங்கட்டும். நீர் காய்கறியில் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். சவுச்சவு, டர்னிப்பு, முக்கியமாக பூசணிக்காய், சேப்பங்கிழங்கு இதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் மோர் குழம்புல. இது ஒரு அரைவேக்கடாக வந்துருச்சுங்களா. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேகட்டும். கொஞ்சம் வேகட்டும். இந்த காய் வேகட்டும் ஒரு அரைவேக்கடா. இது அரைவேக்கடா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா நல்லா சிலிப்பி விட்டுக்கலாம். ஒரு கட்டி இல்லாமல் நல்லா சிலிப்பி விட்டுக்கலாம். அதே மாதிரி அரைச்சி வச்சதும் இருக்குது. அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அதையும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அது அரைவேக்கடா காய் வெந்தோடனே இதையும் ஊற்றிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போனோடனே தயிரை ஊற்றி நுரைச்சிட்டு வந்தோடனே இறக்கிட்டால் நம்மளோட மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாங்க. மோர் குழம்பு பேஸ்ட்டு ஊற்றி வச்சு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் பச்சை ஸ்மெல் போனோடனே தயிர் ஊற்றி நுரைச்சிட்டு வந்தோடனே இறக்கிட வேண்டியது தான். இது நல்லா கொதிக்கணுங்க. முதல்ல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டோம். இப்போ இதில் நம்ம புளிப்பு பத்தலைன்னு வச்சுக்க. தயிர் கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் லெமன் பொழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கணும். பச்சை ஸ்மெல் போகணும். தயிரில் கொஞ்சம் லெமன் பொழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. தயிர் ரொம்ப புளிக்காமல் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 1/4 மூடி அளவுக்கு நம்ம பிழிஞ்சு விட்டுப்போம். ரெடியாக இருக்குது. நல்லா கொதித்து பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம அது பிழிஞ்சுக்கலாம். ஊற்றிடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். அது கொதிக்க கட்டி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, என்ன நம்ம பருப்பு அரிசிலாம் போட்டிருக்கோம், அதனால் கட்டி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோர் குழம்புக்கு தயிர் மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா இப்போ கலக்கி விட்டு நுரைச்சிட்டு வரும்போது இறக்கிட வேண்டியது தான். நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சு நுரைச்சிட்டு வந்தோன்னே இறக்கிட்டா நம்முடைய மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், மோர் குழம்பு சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்படி நுரைச்சிட்டு வந்துச்சுன்னா இறக்கி ஊற்றிடணும். கொதிக்க விடக்கூடாது. நுரைச்சிட்டு வரும்போது நம்ம இறக்கி ஊற்றிடணுங்க. தயிர் ஊற்றியாச்சு, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மோர் குழம்பு ரெடி. மோர் குழம்பு கொதிக்கக்கூடாதுங்க. மோர் குழம்பு ரெடிங்க.
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.